அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயர் 4 அதிகாரம் 14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இந்த யூத விசுவாசிகளுக்கு இயேசு அறிமுகப்படுத்துறார். எப்படி சொல்றாருன்னா, அவர் மகா பிரதான ஆசாரியர். இந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியன் உடனே இந்த யூதர்களுக்கு திடீரென்று ஞாபகத்துக்கு வருவது ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசானுடைய ஊழியம் சேவை என்னன்னா, தினந்தோறும் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பிரவேசிக்கிறான். பலியை செலுத்திவிட்டு ஜனங்களை கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறான். தேவனுக்கும் ஜனங்களுக்கு இடையே மத்தியஸ்தனாகிய இந்த பிரதான ஆசாரி, இதுதான் அவருடைய சிந்தைக்கு வருகிறது. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நமது மகா பிரதான ஆசாரியராகிய இயேசுவை, அவரை குறித்து பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவும். ஆக இயேசுவே நமது மகா பிரதான ஆசாரியர் அப்படின்னு விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த ஆசாரியன் மரிப்பான், அவன் ஸ்தானத்துக்கு இன்னொரு ஆசாரியன் வருவான். ஆனால் இவரோ மகா பிரதான ஒரே ஆசாரியர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போய் மகா பிரதான ஆசாரியராய் இயேசு இருக்கிறார். அவர் இனி மரிப்பதில்லை, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியனுடைய அறிவு கொஞ்சம், ஆனால் இந்த பிரதான ஆசாரி சகலவற்றையும் அறிந்தவர், அனந்த ஞானமுள்ள தேவன். ஆகவே அப்படிப்பட்ட ஞானமுள்ள இருக்கிறதுனால உங்கள் எதிர்காலம் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளை தெரியும், உங்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும், பிரச்சனைக்கு பரிகாரம் அவருக்கு தெரியும், எங்க போகணும் அவருக்கு தெரியும், என்ன செய்யணும் அவருக்கு தெரியும், உங்க ஓட்டை எப்படி இருக்கு எல்லாம் தெரியும். அவர் அனந்த ஞானமுள்ள தேவன். நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, யாரும் என்ன பார்க்கல? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கல அறிந்திருக்க தேவன் அல்லவா? தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கு உன்னவன் அறிந்தவர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன் அவருக்கு தெரியும், எதிர்காலம் அவருக்கு தெரியும், உன்னுடைய வெளியே சொல்ல முடியாத வேதனை கண்ணீர் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். தெரிந்து கொண்டு தெரியாம போகிற மனுஷன் போறல்ல, தெரிந்து நின்று விசாரித்து உன் கண்ணை துடைக்கிற இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.